அன்பான நேர்களுக்கு வணக்கம். குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரையா போற்றி. நவகிரக நாயர்கள் நேர்களுக்காக கோச்சார ராசி பலன்களில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றதை பற்றி கன்னி ராசி நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள். சனிக்கிழமையில் பிறக்கப் போகின்ற கன்னி ராசிக்கு பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ராசி என்பது 6ஆம் இடத்திலே கோச்சார ராசியாக அமையப்பெற்று கும்பத்திலே அமையப்பெற்ற நட்சத்திரம் பூரட்டாதி என்று சொல்லக்கூடியவர். கன்னி ராசிக்கு 4-7 கூடியவர். கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 2-9 கூடியவர் பாக்கியாதிபதியும் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது கன்னி ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. வாக்கு சனாதிபதி பாக்கியாதிபதி ஆரோக்கியத்தில் அற்புதமான வெளிநாடு வெளியூர் யோகங்கள். கன்னி ராசிக்கார நேர்களுக்கு மார்ச் மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற 3-8 கூடையவர் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதும் 5ஆம் இடத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வை செய்கின்றது என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் சுக்லபட்சம் வளர்பிற திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. மிக நல்லதொரு மாற்றத்தை பவகரணம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சனாதிபதி நாளிலே பிறக்கின்றதுனாலே கன்னிராசி நேயர்களுக்கு மார்ச் மாதங்களிலே நவகிரகங்களின் 2ஆம் இடம் வாக்கு சாணம் குடும்ப சாணம் பலமாக இருக்கின்றதுனால பொருளாதாரத்தில் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்றது என்பது சுக்கிரன் புதன் ராகு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கை மட்டுமல்லாதது 6 கிரகங்களின் பார்வை என்பது உங்களுக்கு இங்கே விழுகின்ற காரணத்தினாலே அற்புதமான ராசி பலம் பெற்று நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்றது. அரண் அமையாத நேர்களுக்கும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்றது. குடும்ப சாணம் வாக்கு சாணம் அந்தஸ்து உயர்வுகள் மதிப்பு மரியாதைகள் கூட போகின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு மார்ச் மாதங்களிலே 7ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை மட்டுமல்லாதது சூரிய பகவான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகனும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி கணவனை பற்றி குறிக்கக்கூடிய கேந்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே கேந்திர சாணாதிபதி 9ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாதது உங்களுடைய 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய சாணத்திலே குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் விழுகின்ற காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், குலதெய்வங்களில் அருள் கிடைக்காத நேர்களுக்கும் அருள் கிடைக்க பெறுகின்றது. வெளிநாட்டில் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இங்கே கொடுக்கின்றது. சரராசியை 2 கிரகங்கள் பார்க்கின்றதுனாலே இது நாள் வரையில் வெளிநாடு செல்லாத நேர்கள் கூட இந்த மாதங்களிலே வெளிநாடு அடி எடுத்து வைக்க கடல் கடந்து செல்லக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம். அது மட்டுமல்லாதது 4-7 என்று சொல்லக்கூடிய வீடு வாகனம் கணவன் மனைவி அமையாத நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே சுப விசேஷங்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் வளர்ப்பிற திதியிலே இருக்கின்றதுனாலேயும் பவகரணத்திலே இந்த மாதம் பிறக்கின்றது மட்டுமல்லாதது பூரட்டாதி நட்சத்திரத்திலே 4-7 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் வீடு வாகன சொத்து சுகம் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய சாணாதிபதி தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் என்பது கன்னி ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு பலனை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். இந்த மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு சனிக்கிழமையிலே 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கடன் கிடைக்காதவர்களுக்கும் கடன் கிடைக்கின்றது. ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம் கண்டிப்பாக ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களில் நீங்கள் அடைய போகின்ற ஒரு மாதமாகவும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்காத நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் 6ஆம் இடத்திலே 2 பாவகிரகமும் 1 சந்திர பகவானும் இங்கே வளர்ப்பிறை திதி என்பது இங்கே வளர்ப்பிறை திதியிலே இருக்கின்றதினாலே சந்திர பகவானும் இங்கே சுபராக இருக்கப்பட்டு இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு இங்கே கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மார்ச் மாதங்களிலே வீடு வாகன சொத்து சுகங்கள் வெளிநாடு குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு அற்புத உயர்வுகளையும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் வரவை விட செலவு தாராளமாக செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தையும் சுப விசேஷ சுப நிகழ்வு நடத்துகின்றதற்கு ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே ஒரு சில நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இங்கே 6ஆம் இடம் வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்றதும் இங்கே தொழில் காரகனாகவும் சூரியன் சனி
சந்திரன் 3 கிரகங்களும் இந்த மாதங்கள் இருக்கப்பெற்று அமையப்பெற்று இந்த மாதம் பிறக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே தீர்வு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம். 7ஆம் இடம் 8ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதியும் அவர் 10ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை ராசியை பார்க்கின்றதுனாலேயும் வரன் கிடைக்காதவர்களுக்கும் வரன் கிடைக்கப் போகின்றதும் நல்லதொரு மாற்றத்தை வாக்கு ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே ஒரு அற்புதமான ஒரு பொன்னான மாதமாக பிறக்கப் போகின்ற மாதம். சனிக்கிழமையிலேயே பிறக்கின்றது மட்டுமல்லாதது இந்த ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே 12 ராசிகளிலே புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மட்டுமே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ராசியிலே 3 கிரகங்களின் சேர்க்கையிலிருந்து ராசி பலமாக அமைய பெறுகின்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி என்பது தொழில் வேலைகளிலே கணினி துறைகளிலே காவல்துறை சம்பந்தப்பட்ட தொழில்களிலே தொழில்நுட்பங்களிலே அதிக மேதை என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி. இது ஒரு நில ராசி என்று சொல்லக்கூடிய நிலங்களை பற்றி குறிக்கக்கூடிய காத்தோட்டம் உள்ள நிலங்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசியிலே ராசியின் அதிபதி நீச்சமாய் நீச்ச பங்க ராஜயோகத்திலே பார்க்கின்ற காரணத்தினாலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 6ஆம் இடம் 12ஆம் இடம் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை அதிபதி பார்க்கின்றது. விரைய செலவு வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக நல்லதொரு சுப செலவுகள் செய்யக்கூடிய சுப விசேஷங்கள் கல்யாணங்கள் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் வெளிநாடு வெளியூர் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பூமி மனைகளுக்கு மண்மனைகளுக்கு சொந்தக்காரர் செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே வம்பு வழக்கு இருக்கின்ற நேர்களுக்கும் குருவும் செவ்வாயும் பார்வை என்பது உங்களுக்கு 5ஆம் இடத்திலே விழுகின்றது. குழந்தைகளிலே படிப்புகளிலே அதுவும் நல்லதொரு மாற்றத்தை வெளிநாடு சென்று படிக்க போகின்ற குழந்தைகளுக்கும் படிக்க பெறுகின்ற ஒரு மாதமாகவும் கன்னிராசிக்கார நேர்களுக்கு நவகிரகங்களின் சஞ்சாரங்கள் பிரமாதமாக அமைய பெற்ற இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் நவகிரக நாயர்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக சனிக்கிழமையிலேயே பிறக்கப் போகின்றது. பஞ்சமாதிபதி நாளிலே பாக்கிய ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ஆரோக்கியத்திலே அற்புதமான ஒரு உயர்வுகள் கணவன் மனைவிகளிலே அற்புதமான அன்பு ஆதரவுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் தொழில்களிலே வேலைகளிலே ஒரு உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் மதிப்பு மரியாதைகள் கூட பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக மார்ச் மாதம் என்பது சனிக்கிழமையிலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது விரைய செலவுகள் சுப விஷயங்கள் நடத்துகின்றதற்கும் தொழில் வேலைகள் கிடைக்காத நேர்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் கன்னி ராசி என்பதே மிகவும் தெளிவு சிந்தனை அற்புதமான உயர்ந்த நோக்கத்தில் இருக்கின்ற நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இது ஒரு நில ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருக்கின்றவர்களுக்கும் வீடு வாகனம் வண்டி சொத்து அனைத்து சுப விஷயங்களிலே செய்ய போகின்ற ஒரு அற்புத ஒரு மாதமாகவும் நல்லதொரு மாற்றத்தையும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு 7 9ஆம் இடம் பரிவர்த்தனை என்பது 7ஆம் இடம் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய சாணம் கூட்டாளிகளையும் குறிக்கக்கூடிய உறவு முறைகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்கள் பலமாக மனைவிகளின் கூட்டாளிகளால் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற வரன் அமையாத நேர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வரன் அமைந்து அற்புதமான ஒரு குடும்பம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை நவகிரக நாயர்கள் கொட்டி கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனையும் ராசி பலமாக 7ஆம் இடம் பலமாகவும் இருக்கின்ற காரணத்தினாலேயும் உங்களுடைய 6ஆம் இடத்தில் 12ஆம் இடம் சுப நிகழ்வுகள் கொடுக்கின்றதும் வாங்கல் கொடுக்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் அடைய பெறுகின்ற மாதமாகவும் புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் புத்திரபாக்கியம் பெறப்போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.